வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. பச்சரிசி மாவுலாம் எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சே இந்த பால் கொழுக்கட்டையை ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்புறமா உருண்டை பிடிக்க வராது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக ஊற்றி பசஞ்சிக்கோங்க. மாவு பாருங்கள், சூப்பராக பசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். பால் கொழுக்கட்டைக்கு எவ்வளோ உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணியில் நம்ம வேக வைக்கணும் இல்லைங்களா? அப்போ சின்ன சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சுங்க. எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அரை கப்பு பச்சரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 கப்பு அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. பால் கொழுக்கட்டையை வந்து கலந்து விடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன், அதுக்காக தான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே தான் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுடலாம். அடுப்பு எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும், உங்களால் கிளற முடியாது. மெதுவாக வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் முழுசாக வருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும், உண்டையும் உடஞ்சிரும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த உருண்டைகள் நல்லா வேகிறப்பவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சிங்க. பச்சரிசி மாவு நம்ம தனியாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்குறோங்க இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப வந்து கட்டியாக ஊற்றக்கூடாது, அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த பாதி அளவுக்கு வெந்த உண்டையும் முழுசாக வேகும். மாவு கலந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறப்போ ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உருண்டை வெந்துடுச்சா பார்க்கலாம் வாங்க. ஒரு குச்சி இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் போதுங்க. வெந்துடுச்சா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ உருண்டை கரெக்டாக வெந்துடுச்சு. ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சி 1 கப்பு பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதே ஊற்றிடலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியங்க. அது ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, போடலனாலும் நல்லா தாங்க இருக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கட்டாயம் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றணுன்னு ஒன்றும் இல்லைங்க, முந்திரி திராட்சை வந்து வறுக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, திட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஏலக்காயை பொடியாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு பால் கொழுக்கட்டையில் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, கடைசி அதையும் சேர்த்துக்கலாங்க.
நம்ம கொழுக்கட்டைக்கு பாலும் சேர்த்துருக்கோம், தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்க்கரை தாங்க சேர்க்கணும். கொழுக்கட்டைக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அது ஊற்றுறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. பாருங்கள், உண்டெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.